வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 குரூப் 4 ரெண்டுக்குமே சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த சிலபஸ் சேஞ்சு எப் எதில் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் மாற்றிருக்காங்க, எதில் வெயிட்டேஜை வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க, கம்மி பண்ணியிருக்காங்க, இதனால யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது, இந்த எல்லா விஷயத்தையும் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் நேற்றே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஏன் அப்படி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அதை பார்த்தா தான் நம்ம வந்து ஒரு நல்ல மைண்ட் செட்டுக்கே வருவோம். ஓகேவா? இந்த சிலபஸ் சேஞ்சு நம்ம மைண்ட் எப்படி ஏற்றுக்கணும், அதில் இருக்க பாசிட்டிவ் ஐட்டம் தான் நிறையா இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, உங்களால் வந்து ஒரு ஃபுல் ஸ்பீடாக வந்து அடுத்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். ஓகே, இதுதான் நான் வந்து இப்போ படிக்க ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, இந்த இதில் வந்து நான் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க்கை இதோட எண்டு ஸ்க்ரீன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றோம். நீங்கள் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இங்கே வாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதில் பொது தமிழில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இலக்கணத்துக்கு அதிகமாக வந்து வெயிட்டேஜும், தமிழ் அறிஞர்கள் தொண்டு பாடப்பகுதிக்கு வந்து கம்மியான வெயிட்டேஜும் இருக்கிற மாதிரி இப்போ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதனால இலக்கணம் அப்படின்ன உடனே எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. அது வந்து ஒன்றுமே இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற இலக்கணம் ரொம்ப சிம்பிளானது தான் அப்படிங்கிறத சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவே. நீங்கள் உங்களுக்கு இப்போ என்ன இருக்குன்னா, படிக்கிற டைம் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அதாவது பொது தமிழை நல்லா படிக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸில் அப்படின்னா 6 மாதம் ஆகும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு. ஆனால் இப்போ கொடுத்துருக்க சிலபஸ் யாராக இருந்தாலும் 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே ஈஸியாக முடிச்சிடலாம். அது மாதிரி மைண்டில் வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி அதில் நிறைய வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க தமிழ் படிக்கும்போது. ஏன்னா ஒன்று படிச்சுட்டு இருக்கும்போது இன்னொன்று மறந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் இதில் இல்லை. உங்களுக்கு வந்து மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி இலக்கணத்துக்கு ஃபுல்லாக ஜஸ்ட்டு இது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் படிக்கிற டைமை குறைச்சிட்டு மேக்ஸுக்கு மாதிரி தமிழுக்கு ப்ராக்டிஸ் டைமை கூட்டணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியே பாஸ் ஆகிறதுக்கு இந்த சிலபஸ் படி. நீங்கள் வந்து இந்த கிராமர் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நல்லா ப்ராப்பராக உட்காந்து பார்த்தீங்கன்னா 10 நாளில் முடிச்சிடலாம். 10 நாளில் பொதுத்தமிழில் இருக்க கிட்டத்தட்ட எவ்வளவு 85 மார்க்குக்குரிய கொஷின்ஸையும் நீங்கள் படித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 6 மாதமும் எக்ஸாம் வர்ற வரைக்கும் திரும்ப 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 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து புக்கில் இருக்கிற நான் குரில் நெடில் பார்த்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் போகக்கூடாதுப்பா. புக்கை தாண்டி கண்ணுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ, உங்ககிட்ட ஏதாவது ப்ராக்டிஸ் புக்கு இருக்கலாம், பழைய புக்கு இருக்கலாம், ஏதாவது காலேஜ் புக்ஸ் இருக்கலாம், எங்கேயெல்லாம் அந்த இது இருக்கோ, இல்லை பழைய ஓல்டு கொஷின் பேப்பரில் எடுத்து நீங்கள் பார்க்கலாம், இல்லை ஸ்கூல் பிள்ளைங்களோட கொஷின் பேப்பரில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில் திரும்ப 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 இந்த டாப்பிக்கில் இருக்கிற கிராமரை எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படின்னும் போது என்னென்னா ஈஸியாயிரும் உங்களுக்கு. வந்து நீங்கள் அங்கே போகிற வரைக்கும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மைண்டில் வச்சுட்டிங்கன்னா போகும்போது ஜஸ்ட்டு ஜிகேவை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போயும் 6 மாதம் தேவைப்படும் ஃபுல்லாக நல்லா தரவாக படித்து கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு. நான் சொல்கிறது வந்து 3 மாதம் தமிழுக்கு, 3 மாதம் ஜிகேக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. டெய்லியும் மேக்ஸ் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் தமிழை மட்டும் ஃபஸ்ட்டு நான் டீட்டெயிலாக ஒரு லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து மேக்ஸுக்கு தனியாக, ஜிகேக்கு தனியாக புது சிலபஸ் படி நான் இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி தனித்தனி வீடியோவை நான் உங்களுக்கு போட்டுறேன்ப்பா. இப்போ இதில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அழகு 1. அழகு 1ல் இலக்கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலக்கணம் மட்டும் 25 கொஷின் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 25 கொஷின் இலக்கணம் மட்டும். இப்போ இதில் எந்தது வருது அப்படின்னா வெறும் எழுத்து சொல். ஆக்சுவலாக இலக்கணம் தமிழ் இலக்கணத்தில் மொத்தம் 5 வகை இருக்கும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இலக்கணம் அப்படின்னு 5 இருக்கும். இவங்க அந்த பொருள், யாப்பு, அணி அதெல்லாம் நம்மகிட்ட கேட்கவே இல்லை. எழுத்தும் சொல்லும் இது 2ல் இருக்கிறது ஃபுல்லாக தெளிவாக தெரிஞ்சாலே போதும்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அப்படியே அந்த ஹெட்டிங்கை வச்சே படிங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன? பிரித்து எழுதுதல். பிரித்து எழுதுதல் நமக்கு தெரியும். நம்ம புக்கிலேயே ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் பின்னாடி பிரித்து எழுதுதல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதிலிருந்து தான் கொஸ்டின் வரும்.
நீங்க வந்து தனியா வெளிய போய் ஏதோ ஒரு பிரித்தெழுதுகள் வருமான்னா, அது ரொம்ப ரேர் தான். ஆனா, நீங்க அதுக்காக எது வரும்னே தெரியாம இருக்கிற எல்லா புக்கையும் படிக்க முடியாது. நீங்க தமிழ் ஓல்டு புக்கு, புது புக்கு, நியூ புக் இந்த 2ல இருக்க பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல். புக்குக்கு பின்னாடியே புக் பேக்ல இருக்கும்பா. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். அடுத்தது இன்னொரு விஷயம், இதெல்லாம் நான் போயி எடுத்து புக்க ஃபுல்லா தனியா எடுக்கணுமா? அப்படின்னு நெனச்சு நீங்க யோசிக்க வேண்டியது இல்ல. நாளையிலிருந்தே நம்மளோட சேனல்ல இதுக்கான வீடியோஸ் வரிசையா வர ஆரம்பிச்சுரும். அப்படியே இந்த சிலபஸ் படி ஃபர்ஸ்ட்டு பிரித்து எழுதுதல் அப்படின்னா, ஓல்டு புக்லயும், புது புக்லயும் இருக்கிற எல்லா பிரித்தெழுதலையும் எடுத்து உங்களுக்கு தொகுத்து ஒரு வீடியோவா குடுத்துருவோம். அதோட பிடிஎஃப் லிங்க்கும் கீழ குடுத்துருவோம். அடுத்த நாள் சேர்த்து எழுதுதலுக்கு, அடுத்த நாள் சந்திப்பிழை, அடுத்து குறில் நெடில் இப்படி வரிசையா இந்த மொத்த சிலபஸையும் நம்மளோட சேனல்ல உங்களுக்கு நாங்க முடிச்சு குடுத்துருவோம். உங்களுக்கு அத வந்து வீடியோவா நீங்க போட்டு ரிவிஷனுக்கோ, இல்ல ஓரலா புக் எடுத்து படிக்க முடியாத டயத்துல வீடியோவாவும் கேட்டுக்கலாம். இல்ல நான் படிச்சுக்கிறேன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கீழ பிடிஎஃப் குடுத்துருவோம். அழகா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்களும் படிச்சுக்கலாம். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, இந்த மொத்த தமிழ் சிலபஸையும் டீகோட் பண்ணி குடுக்க வேண்டியது, ஃபுல்லா கிளியரா குடுக்க வேண்டியது எங்களோட வேல. அதனால இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வர்றீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள மாரி இதே மாரி எக்ஸாமுக்கு படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜெஸ்ட் பண்ணுங்க. ஒருத்தர் வந்து அம் சொல்லிக் குடுத்து படிக்கிறது தான் வந்து டிஎன்பிஎஸ்சியோட சக்சஸே. ஓகே. அடுத்தது என்ன குடுத்துருக்காங்க? சந்திப்பிழை. சந்திப்பிழை அப்படின்றது நமக்கு தெரியும். குறில், நெடில் வேறுபாடு. குறில், நெடில் வேறுபாடு அம் ஒரு எழுத்து வந்து குறிலும், நெடிலும் மாறுனாலே தமிழ்ல வந்து மீனிங்கே மாறி போயிரும். அதனால இந்த குறில், நெடில் வேறுபாடு ரொம்ப முக்கியம். இதுவும் பேசிக் 6த்லயே நம்மளுக்கு இருக்கு. அப்புறம் இதே மாதிரி எக்ஸாம்பிள் நெறையா குடுத்துக்கலாம் நம்ம. அடுத்தது லகர, லகர, ரகர வேறுபாடு, நகர, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு. இது என்ன சொல்லுவாங்கன்னா, மயங்கொலிகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மயங்கொலி பிழை நீக்குக அப்படின்னு குடுப்பாங்க. மயங்கொலி மொத்தம் 8 இருக்கு. அந்த 8லயும் சொல்லும்போது ஒரே மாதிரி இருக்கும் புரொனன்சியேஷன். ஆனா வந்து எழுத்து வேறுபடும். லான்னா 3 லா இருக்கு. நான்டா 3 நா 2 நா இருக்கு. 2 ரா இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி இந்த மயங்கொலிகள்ல வார்த்தைகள்ல வந்து தப்பா குடுத்துருப்பாங்க. அத நம்ம கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே ஈஸி தான். உங்களுக்கு வந்து என்னமோ நீங்க நெனைப்பீங்க இல்லையா? அது ஈஸி தான். இதுதான் உள்ள இருக்குன்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. அடுத்தது இன எழுத்துக்கள் அறிதல். இணை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதாவது நட்பெழுத்துக்கள், இணை எழுத்துக்கள்னு சொல்லலாம். கசட, கசட, தபர. இதுக்கு ஞஞன, நமன இது வந்து இணை எழுத்துக்களா வரும். எரள வளல அப்படின்னு இந்த வல்லின, மெல்லின இடை எழுத்துக்களுக்கு அப்படியே இணை எழுத்துக்கள் வரும். 6த்லயே இது இருக்கு. அது வந்து ரொம்ப பேசிக் தான். ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க படிச்சு முடிச்சிடலாம். அடுத்தது சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மை அறிதல். சுட்டெழுத்து நம்மளுக்கு தெரியும்ல. ஆ, இ, உ. ஆ, இ, உ. அந்த 3 எழுத்த பத்தி படிக்கிறது. வினா எழுத்துக்கள் ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஆ, ஓ, ஏ. இது எல்லாமே 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. இந்த 5 எழுத்துக்கள பத்தி படிக்கிறது. 5, 5 நிமிஷம் தான் ஆகும் ஒவ்வொன்னும் படிக்க. ஒருமைப்பன்மை அறிதல் நம்மளுக்கு தெரியும். அது வந்தார்கள் அப்படின்னு குடுத்தா, அது வந்தன அப்படின்னு குடுத்தா தப்பு. ஏன்னா, அது வந்தது அப்படின்னு குடுக்கணும். இல்ல அவர்கள் வந்தனர் அப்படின்னு இருக்கணும். இந்த ஒருமை, பன்மை எங்க வரும்? சிங்குலர், புளூரல் அப்படின்றது போடப் போறீங்க. இப்ப பாருங்க, இந்த எழுத்து ஃபுல்லா முடிச்சிட்டோம். இதுல ஏதாவது கஷ்டமானது இருக்கா? இன்னைக்கு இப்ப கொஸ்டின் பேப்பர குடுத்தாலும் உங்கனால 10 கொஸ்டின் இதுக்குள்ள இருந்து குடுத்தா 10க்கு 9 எடுக்க முடியும். சரியா? பிராக்டிஸ் இதுல இல்லாதவங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நானு மெட்ரிகுலேஷன், ஜெனரல் இங்கிலீஷே படிச்சேன். தமிழ்ல கொஞ்சம் கஷ்டம்ன்றவங்க தான் திரும்ப கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். மத்தபடி பொது தமிழ் எடுத்து படிச்சு ஆல்ரெடி 1 டைம், 2 டைம் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப தண்ணி பட்ட பாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ரொம்ப ஈஸி. ஓகே. அடுத்தது சொல். வேர்ச்சொல் அறிதல். இப்ப வந்தான், வந்தான்ற வேர்ட குடுத்துட்டு வேர்ச்சொல் அறியன்னு கேட்டாங்கன்னா, வா அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். ஓகேவா? வேர்ச்சொல்ல வந்து மேலும் பிரிக்க முடியாது. பிரிச்சா பொருள் தராது. அப்படி இருக்கணும். மோஸ்ட்லி வேர்ச்சொல் வந்து எப்படி இருக்கும்னா, கட்டளை பொருள்ல வரும். வா, செய், படி, போ, எழுது இப்படி இருக்கும். ஓகேவா? எழுதினான் அப்படிங்கிற வேர்ட்ல வேர்ச்சொல் என்ன? எழுது. அதான் வேர்ச்சொல். இந்த மாதிரி குடுக்கறது தான் இது. அடுத்தது வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையான் அலையும் பெயர், ஆ
இது வரைக்கும். ஓகேவா? இப்போ ஒரு வேர்ச்சொல் குடுத்துருவாங்க. வா என்னும் வேர்ச்சொல்ல கொண்டு வேர்ச்சொல்லால உருவான ஒரு வினை எச்சம், இல்ல வினையால் அணையும் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு சொல்றாங்கன்னா, வா, வந்தவர் அப்படின்னா அது வினையால் அணையும் பெயர். வா அப்படிங்கிற வேர்ச்சொல்ல அடிப்படையா கொண்டு உருவான ஒரு வினையால் அணையும் பெயர். இந்த மாரி எழுதப் போறோம். அவ்வளதான். அடுத்தது அயர்ச்சொல். பெயரெச்சம் வகையறிதல். அயர்ச்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல். அதாவது அயர்ச்சொல் நம்மது நெறைய இருக்கு. தி திசைச்சொல், திரிசொல், வடசொல் இந்த மாரி நெறைய சொற்கள் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற தமிழ்ச்சொல் அல்லாத வேறு சொற்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் கண்டுபிடிக்கிறது. ஒரு வேர்டு குடுத்துட்டு பகல்னு குடுத்தா இரவு. அது உங்களுக்கு தெரியும். எதிர்ச்சொல் ஆப்போசிட்ஸ் கண்டுபிடிக்கிறது. வினைச்சொல். ஓகேவா? எது வினைச்சொல், எது வெர்ப், எது வந்து வினை, செய்யும் செயலை குறிக்கிறது தான் வினை. அந்த வினை எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அடுத்து எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல். இந்த எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை மெயினா ஒற்றுப்பிழைக்கு வந்து இந்த வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள்னு சொல்லி ஒரு 2 இருக்கும். மிகும், மிகா இடங்கள்னு சொல்லி ஒரு 2 கிராமர் வந்து புக்லயே இருக்கும் உங்களுக்கு. பிலோ 10th கிளாஸ்லயே இருக்கும். இதுல என்ன செய்யணும்னா, இத மட்டும் நீங்க நல்லா தெளிவா படிச்சுக்கிட்டாலே போதும். எல்லா ஒற்றுப்பிழையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா, ஒற்று வந்து நம்ம பேச்சு வழக்குல சொல்லி பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா, நம்ம பேச்சு வழக்குல நெறைய தப்பு இருக்கு. ஓகேவா? ஆனா அந்த ரூல்ஸ் படி அதுக்குன்னு ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. அத யூஸ் பண்ணி நம்ம போடும்போது கரெக்ட்டா போட்டுறலாம். இந்த மிகும் இடம், மிகா இடங்கள்னு சொல்லி கொஞ்சம் நெறைய இருக்கும். மிகு இடங்கள். அதுக்கெல்லாம் நாங்க ஷார்ட்கட் வச்சு ஈஸியா உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவோம். நீங்க அதனால பயப்படவே தேவையில்ல. ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாம நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். இப்ப 2 இது குடுத்துருப்பாங்க. பரி, பரி அப்படின்னு குடுத்துருப்பாங்க. சரியா? அப்ப இதுக்கு என்ன மீனிங்? இதுக்கு என்ன மீனிங்? பரினா குதிரை. இந்த பரினா பூக்களை பறித்தல். அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 2 வினைச்சொல் குடுத்துருவாங்க. அதோட மீனிங்க நம்ம கண்டுபிடிக்கணும். வேறுபாட கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து இது. இப்ப இது ஃபுல்லா நம்ம ஒரு யூனிட் ஃபுல்லா பார்த்துட்டோம். அலகு 1. இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா உங்களுக்கு? ஓகேவா? எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணுப்பா, ரொம்ப ஈஸின்னு சொல்றதுல ஒரு நெகட்டிவும் இருக்கு. எல்லாருக்குமே அது ஈஸி. அதனால கட் ஆஃப் கூடும். அந்த நெகட்டிவ் இருக்கு. அதனால எல்லாரும் ஈஸியா ஸ்கோர் பண்றதுல நம்ம மிஸ் பண்ணிறவே கூடாது. ஓகே. அலகு 2 பாருங்க. சொல்லகராதி 15 கேள்விகள். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். குடுத்திருக்க ஒரு 2, 3 வேர்டு பேராகிராஃபோ இல்ல ஒரு பாடலோ குடுத்துருவாங்க. அதுல இருக்க எதிர்ச்சொல்ல பிரித்து எழுதணும். ஒரு லைன்ல வந்து காலைன்னு இருக்கும். இன்னொரு இடத்துல மாலைன்னு இருக்கும். அத எடுத்து எழுதணும். கண்டுபிடிச்சு நம்ம எழுதணும். அந்த மாதிரி. ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி நம்மதுல 42 ஓரெழுத்து ஒரு மொழி நம்மளோட புக்லயே குடுத்துருக்காங்க. அந்த 42க்குரிய மீனிங்கையும் நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டா போதும். வாய்ப்பாடு மாதிரி. அது வந்து மாறவே மாறாது. அதையும் எப்படி ஈஸியா ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஷார்ட்கட் நம்ம இதுல இருக்கு. ஓரெழுத்து ஒரு மொழியில அந்த 42யும் மனப்பாடம் பண்றதுக்கான ஈஸியான ஷார்ட்கட் வந்து நாங்க குடுத்துருவோம். நீங்க வந்து ஒரு தடவ வீடியோவ பார்த்துட்டு, ஒரு 2 டைம்ஸ் வீடியோவெல்லாம் பார்த்துட்டா நீங்க புக்கவே பார்க்க தேவையில்ல. நீங்களே சொல்லிருவீங்க. இது கேட்டா இதுதான் அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் குடுக்க போறோம். அதனால அம் தயவு செஞ்சு கன்டினியூஸா வந்து சேனல ஃபாலோ பண்ணிட்டுருங்க. அடுத்தது உரிய பொருளை கண்டறிதல். ஒரு இத குடுத்துட்டு அதுக்குரிய மீனிங் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க கீழ. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நம்ம பாட புத்தகத்திலேயே கப்பல், ஓகேவா? கப்பலுக்கு பல வகையான பேர் இருக்குன்னு குடுத்துருப்பாங்க. களிறு யானைக்கு பல வகையான பேர் இருக்கு. அலகு, மா மான்ற வார்த்தைக்கு பல பேர் இருக்கு, பொருள் இருக்குன்னு சொல்லி நம்ம புக்லயே குடுத்துருப்பாங்க. அதை எல்லாமே உங்களுக்கு நாங்க பிரிச்சு எடுத்து தனியா ஒரு வீடியோவாவும், பிடிஎஃபாவும் குடுத்துருவோம். இது இல்லாம பல பொருள் தர்ற பொருட்கள் இன்னும் என்னெல்லாம் தமிழ்ல எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்பார்ட் ஃப்ரம் புக். அதையும் உங்களுக்கு பிரிச்சு குடுத்துருவோம். அத வந்து நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அத பார்த்தாலே கண்டுபிடிச்சுருவீங்க. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிய. பொருந்தா சொல் ஒண்ணும் இல்ல. அந்த ஆட் ஒன், ஃபைண்ட் ஆட் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த 4 இதுல சம்மந்தமில்லாத ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அததான் பொருந்தா சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழ்லயே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு இருக்கு. இதுல குறிஞ்சி, முல்லை, மருதம், ஆ பாலைக்கு பதிலா நண்பகல். ஓகேவா?
இல்ல ஏதாவது ஒரு உருப்பொருளோ, கருப்பொருளையோ வேற ஏதாவது மாத்தி குடுக்கும்போது, இந்த 4ம் அ அன்பின் ஐந்திணைகள். இந்த 6வது கடைசியா குடுத்துருக்க 5வது வந்து வேற ஏதாவது பொழுது பொழுத குடுத்துருந்தாங்கன்னா, அது வந்து வேற. அப்ப இதுதான் ஆட் ஒன் அப்படின்னு எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இப்ப சிங்கம், புலி, கரடி, மயில்னு குடுத்தா 3 மிருகம், மயில் தான் பறவைன்னு எடுப்போம்ல. இதுவே தமிழ சார்ந்து கேட்பாங்க. அவ்வளோதான். அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இது நம்மளுக்கு பாடத்திலேயே இருக்கு இந்த இது. பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அகர வரிசைன்னா உடனே அ, ஆ, இ, ஈ மட்டும் தான் இருக்குமா? அவ் வரைக்கும், அக்கு வரைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. இதுல மெயினா அவங்க ஃபோக்கஸ் பண்றது மெய் எழுத்துக்கள தான் ஃபோக்கஸ் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இத்து இதத்தான் வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்ன வரைக்கும் இருக்கிற 18 மெய் எழுத்துக்களையும் நீங்க தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஆர்டரா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஏன்னா, இதுல ஒரு இடத்துல இங்கு ஃபர்ஸ்ட் வருமா, இச்சு ஃபர்ஸ்ட் வருமான்னு நீங்க கன்ஃப்யூஸ் ஆனாலும், அங்க ஆப்ஷன்ல நீங்க தப்பா தான் போடுவீங்க. அதனால மெய் எழுத்துக்கள் வரிசையா 18ம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அத வந்து நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவ திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. உங்களுக்கு வந்துரும். அந்த வரிசைப்படி நம்மள எழுத சொல்லுவாங்க. அடுத்தது ஒரு பொருள் பன்மொழி. ஒரே வேர்ட் இருக்கும். ஆனா, அதுக்கு வந்து நெறைய மீனிங் இருக்கும். இது வந்து ஒரு பொருள் தர்ற பல சொற்கள். பல சொற்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மீனிங் தான் இருக்கும். ஆனா, இங்க எப்படின்னா, ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும். ஓகேவா? ஒரு பொருள் தர்ற பன்மொழி. அ அப்படின்றது வந்து இது ஒண்ணு. இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு குடுத்துருவோம். இருபொருள் குறிக்கும் சொற்கள். இப்போ ஒரு இது இருக்கும். அம் அந்த வார்த்தைக்கு வந்து 2 மீனிங் வரும். பலகை. இத பலகை, அதாவது மரப்பலகைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பலகைன்னு சொல்லலாம். இல்ல கை, பல கைகள் சேர்ந்தது அப்படின்னும் சொல்லலாம். இந்த மாதிரி 2 பொருள் குறிக்கிற ஒரே சொல் இருக்கும். அதெல்லாமே வந்து கேட்பாங்க. அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. நம்ம பேச்சு வழக்குல சொல்ற வார்த்தைகள் குடுத்துருப்பாங்க. அத மாத்திட்டு நம்ம சுத்த தமிழ்ல எழுது வழக்குல நம்ம கொண்டு வரணும். இப்ப பாருங்க, "உலகம் எங்கேயோ போகுது" அப்படின்னு குடுத்துருப்பாங்க. "உலகம் மாறி போச்சு" அப்படின்னு ஏதாவது குடுக்குறாங்க விட்டுங்க. உலகம்ன்றது நம்ம பேச்சு வழக்கு. இத நம்ம உலகம் அப்படின்னு எழுதணும். "வாழல வாங்கிட்டு வா, வாழல, வாழல வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்றாங்கன்னா, வாழை இலை அப்படின்னு இலைன்னு போட்டிருப்பாங்க. இலைன்றது தப்பு. இலை அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? இலைன்னு சொல்லி பழகியிருக்கோம். அப்ப இந்த மாதிரி பேச்சு வழக்குல இருக்கிற வார்த்தைகள நம்ம தமிழ் தூய தமிழ்ல மாத்தணும். அவ்வளோதான். சொல்லும் பொருளும் அறிதல். சொல் அதுக்கு பொருள். ஒரு சொல் குடுத்துருவாங்க. அதோட பொருள அறியறது. மீனிங் கண்டுபிடிக்கிறது. ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். ஒரு வேர்ட் குடுத்துருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலான எல்லாமே சினானிம் டைப் தான். சரியா? இது எல்லாமே உங்களுக்கு நாங்க அ அதுக்குரிய எக்ஸாம்பிள் குடுக்கும்போது உங்களுக்கு, ஓ! இதுதானா அப்படிங்கிறது ஈஸியா புரிஞ்சிரும். அந்த வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க டெய்லியும் அ பிராக்டிஸ் பண்றத மட்டும் இன்னையிலிருந்து விட்றாதீங்க. டெய்லி படிக்க மட்டும் ரெடியா இருங்க. அடுத்தது கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். அவங்களே எக்ஸாம்பிளும் குடுத்துருக்காங்க. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்புன்னு குடுப்பாங்க. பயிலுதலா, எழுதுதலா? கல்விய எழுத முடியுமா? இல்ல. கல்விய பயிலணும். ஓகேவா? கல்வி பயிலுதல்ன்னு எடுத்து எழுதணும். இதெல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைக்கு குடுக்குற கிராமர். சரியா? வானில் டேஸ் தோன்றினால் மழை பெய்யும். முகில் நட்சத்திரம். வானத்துல என்ன தோன்றணும்? முகில்னா தான் மேகம் அப்படிங்கிறது தெரியணும். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். முகில் தோன்றுனா மழை பெய்யும். ஓகேவா? பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். அடுத்த கிராமரு. எடுத்துக்காட்டு ஊடகம் அப்படின்னா தகவல் தொடர்பு சாதனம். ஊடகம்ன்றது என்னது? ஒரு தகவல் தொடர்பு சாதனம். அப்படின்றத வந்து நம்ம சொல்ல தெரியணும். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு தான் வந்து பொருத்தமானதை வந்து தேர்வு செய்தல். பாருங்க. சமூகம்னா என்னது? மக்கள் குழு. மக்கள் குழு கூட்டம். கூட்டம்னு சொல்லலாம். இல்ல மக்கள் குழுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி. ஓகேவா? நம்ம பாடங்கள்லயும் சினானிம்ஸ் நீங்க படிச்சீங்கனாலே இந்த மாதிரி இதெல்லாம் அதுல வந்துட்டு தான் இருக்கு. ஓகேவா? அதுலருந்தும் பிரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம தனியாவும் படிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கத. அடுத்தது பாருங்க. ஊர் பெயர்களின் மருவுவை எழுதுக. ஊர் பெயர்களின் மருவுன்னா அந்த காலத்துல ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அது நாள் ஆக ஆக மாறி அந்த ஊரோட பேரே வேற பேரா மாறிடும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்.
கோவன் புத்தூர் இருந்தது, கோயம்புத்தூர்னு மாறிச்சு. இது வந்து இப்ப கடைசியில வெறும் கோவை அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா? இப்படி ஃபுல்லா நாள் ஆக ஆக மாறி மாறி மருவி வேற ஒரு தான் மாறிடுது இல்லையா? அதான் கோவை, குடந்தை இந்த மாதிரி மாறுறதுக்கு பேரு தான் வந்து மருவு. ஊர் பெயர்களின் மருவுன்னே மெயினா குடுத்துட்டாங்க. ஓகேவா? மத்த இதெல்லாம் இல்ல. ஊர் பெயர்கள் எது எதெல்லாம் மருவி வந்திருக்கு. இருக்கிறதே ஒரு 100, 200 ஊர் இருக்குமா? அப்படி மருவி வந்தது மிஞ்சி போனா 100 கூட வராது. அத மட்டும் எடுத்து படிச்சுட்டு போயிட்டோம்னா முடிஞ்சுச்சு. எடுத்துக்காட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. புதுச்சேரி அப்படின்னு இருந்தது, புதுவை அப்படின்னு மாறிடுச்சு. மன்னார்குடின்னு இருந்தது வெறும் மன்னைன்னு மாறி இருக்கு. மயிலாப்பூர் வந்து மயிலை அப்படின்னு மாறி இருக்கு. இத மாதிரி வர்றதெல்லாம் இப்ப அம் சென்னையில இருக்க முக்கியமானது அம் முக்கியமான ஊர்ல பூந்தமல்லி சொல்லலாம் ஏரியால. அது ஆக்சுவலா பூந்தமல்லி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது பூந்தமல்லி கிடையாது. உண்மையான அதோட பேர் என்னன்னா, பூவிருந்த வல்லி. பூவிருந்த வல்லி அப்படிங்கிறது தான் அதோட பேரு. பூவிருந்தவல்லி, பூவிருந்தவல்லின்றது சொல்லி, சொல்லி, சொல்லி பூந்தமல்லின்னு மாறிடுச்சு. இந்த மாதிரி முழுசா அடையாளமே தெரியாம பேர் மாறும் இல்லையா? அதுதான் மருவு. அந்த மாதிரி ஊர்களா பிரிச்சு எடுத்து படிச்சுட்டு போறோம். அடுத்தது பிழை திருத்துக. எடுத்துக்காட்டு ஒரு ஓர். பாருங்க ஒரு ஓர் நம்ம 6த்லயே நம்ம கிராமர் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஒரு எங்க வரும்? ஓர் எங்க வரும்? உயிரெழுத்துகளுக்கு முன்னாடி புள்ளி வச்ச எழுத்து வரும். ஓர் அப்படிங்கிறது. மற்ற மெய்யெழுத்துகளுக்கு முன்னாடி ஒருன்னு வரும். அதாவது நம்ம காலங்காலமா கதை சொல்லிட்டு வரோம்ல. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. ஒரு ஊர்ல ஒரு அம்மா, அப்பா இருந்தாங்க. இதுல நம்ம சொல்றதே தப்பு. ஆக்சுவலா ஊன்றது என்னது? உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும். ஓர் ஊரில். கதை எழுதும்போது இப்படிதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. புக்ல நீங்க பார்த்தீங்கன்னா. நம்ம சொல்லும்போது தான் வாய் வழியா எப்ப பாரு ஒரு ஊரு, ஒரு ஊர்லன்னு சொல்லி பழகிட்டோம். ஓகேவா? ஆக்சுவலா உண்மையிலே ஓர் ஊரில் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி அது, அஃது அதையும் கேட்பாங்க. இதுல குடுக்காட்டி கூட நீங்க அதையும் சேர்த்து பார்த்துக்கிறது தான் எப்பயுமே நல்லது. எந்த இடத்துல அது வரும்? எங்க வந்து அஃது வரும்? அதுன்றது உயிரெழுத்துகளுக்கு முன்னாடி அது வரும். மெய் எழுத்துகளுக்கு முன்னாடி அதுன்னு வரும். அதாவது இந்த ஓர் இப்படி வந்துருச்சா? ஒரு காடு இருந்தது. இப்ப கான்றது மெய் எழுத்து. இதுக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். அதே மாதிரி அது, அஃது எப்படி வரும்? அஃது என்னுடையது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏன்றது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃதுன்னு வரணும். அது சட்டை இல்ல அது கட்டை அல்ல. இப்ப அது கட்டை அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கான்றது உயிரெழுத்து. அதுக்கு முன்னாடி அதுன்னு வரணும். ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒண்ணு பண்ணுங்க. உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி எப்பயுமே புள்ளி வச்ச எழுத்து வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புள்ளி. இன்னொன்னு அப்ப மெய் எழுத்து. புள்ளினா எது? ஓர் அப்படின்றதுல புள்ளி இருக்கா? இந்த இடத்துல. அஃது அப்படிங்கிறதுல புள்ளி இருக்கா? ஆனா ஒரு அதுன்றதுல புள்ளி வருதா? இல்ல. இந்த புள்ளி வச்ச எழுத்து இந்த ஓர்லயும், அஃதுலயும் தான் இருக்கு. இந்த 2ம் உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் வரும். இப்படியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இதத்தான். இப்ப முடிஞ்சுச்சா? எவ்வளோ ஒரு 3 நிமிஷம் இருக்குமா? இந்த ஒரு கிராமர் முடிஞ்சுச்சு. அவ்வளோதான். இப்படிதான்ப்பா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் எல்லாமே. என்ன கேட்டா 2டே நாள்ல இதுக்கு எல்லா வீடியோவும் போட்டு முடிச்சிடலாம். சரியா? ஆனா என்னன்னா, நம்ம அப்பார்ட் ஃப்ரம் புக்கும் நெறைய சோர்ஸ் கலெக்ட் பண்ணி, இன்னும் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் குடுக்க முடியுமோ குடுத்துறலாம். சரியா? அடுத்தது பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய சொற்களின் தமிழ் சொற்களை இணைத்தல். எடுத்துக்காட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அதே டைப் தான் இதுவும். வெத்தில அப்படின்னு சொன்னாங்கன்னா, வெத்தல அப்படின்னு நம்ம வாயில சொல்றோம். பட் உண்மையானது அது வந்து வெற்றிலை. ஓகேவா? ஈஸி தானே. பார்த்தோனே வெற்றிலைன்னு தெரிய போகுது அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. இதுல ஆப்ஷன்ல தான் அவங்க வந்து ட்ரிக்கே வப்பாங்க. வெற்று இலை. ஓகேவா? வெத்திலை, வெத்திலை. இந்த மாரி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் தான் டக்குன்னு போட முடியும். வெற்றிலை அப்படின்னு. இல்ல மத்தவங்களுக்கு எல்லாமே கன்ஃப்யூஸ் பண்ற மாதிரியே இருக்கும் ஆப்ஷன். அதுதான் இங்க ட்ரிக்கேவும். அத மட்டும் கவனமா அந்த இருக்க டைம்ல பதட்டத்துல கன்ஃப்யூஸ் ஆகாம தெளிவா யோசிச்சு 4 ஆப்ஷனையும் ரீட் பண்ணிட்டு யாரு போடுறாங்களோ அவங்க தான் சக்சஸ் ஆக முடியும். அத மட்டும் நீங்க கான்ஃபிடென்ட்டா உங்கள வந்து கரெக்ட்டா நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அட்டெண்ட் பண்ணணும். அந்த 3 மணி நேரத்த கரெக்ட்டா யூஸ் பண்ணணும்னு மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நாக்காளி, முக்காலி அப்படின்னு சொல்லுவாங்க. நாற்காலின்னு சொல்லாம அந்த நாக்காளி எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. அதான் நாற்காலின்னு சொல்லணும். இது மாதிரி இருக்கும்.
அடுத்தது பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். பேச்சு வழக்குல இருக்கிறதுல கரெக்ஷன் பண்ணணும். எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கு. நேத்து மழை பெஞ்சது அப்படின்றத நேற்று மழை பெய்தது அப்படின்னு குடுக்கணும். அதே மாதிரி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். மற்றும் அல்லது, ஆல், பிறகு, வரை, இதுவுமல்ல, இருப்பினும், எனினும், இதனால் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். இங்க பாருங்க, இப்படி குடுத்துருவாங்க. அடைப்புல எனில், ஆகையால், அதுபோல, அதனால் அப்படின்னு குடுத்துருவாங்க. இதுல எந்த வார்த்தை கன்ஜெக்ஷன் வேர்டுன்னு சொல்றோம்ல, இணைப்பு வார்த்தையில எந்த இடத்துல எந்த வேர்டை யூஸ் பண்ணணும்னு தெரியணும். அவ்வளோதான். இது நான் பேசும்போதே நிறைய பேர் தப்பா பேசுவாங்க. மழை பெஞ்சுச்சு, ஆ, அது மாதிரி புயல் வந்துச்சு, இப்படி ஏதோ சொல்லுவாங்க. மழை பெய்தது, ஆகையால், இல்ல அதனால் அப்படின்னு கொண்டு வரணும் கரெக்டா. அந்த இதை தான் இங்க கேட்குறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன், மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். மாலை நேரம் முடியும் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க அதனால் விளையாடுவேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல எடுத்துட்டு அதனால் போடக்கூடாது. இந்த இடத்துல முடியும் வரை விளையாடுவேன்னு போடணும். தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம். தேர்வு முடிந்த அதனால் சுற்றுலா செல்லலாம்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அதனால் வரக்கூடாது, பின்புன்னு வரணும்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். அவ்வளோதான். கிராமர் கரெக்ட் பண்ணணும். அதாவது அந்த கன்ஜெக்ஷன் வேர்டை கரெக்ட் பண்ணணும். அடுத்தது பொருள் தரும் ஓர் எழுத்து. எடுத்துக்காட்டு ஆனா பசு, ஈனா கொடு, தையினா மாதம், தீனா நெருப்பு. இதுதான் ஓரெழுத்து ஒரு மொழியிலே படிச்சுட்டோமே ஆல்ரெடி. அதே தான் இங்க ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி பல பொருள் தரும் ஒரு சொல். பாருங்க, கமலம், கஞ்சம், முளரி. இப்ப கமலம்னா தாமரை, ஓகேவா? கஞ்சம், முளரி, பங்கயம் இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா தாமரையை குறிக்கும் சொற்கள். ஆனா இதில் நம்மளுக்கு கமலம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. கஞ்சம், முளரி, பங்கயம்லாம் தாமரைன்றதே தெரியல. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் இனிமேலு. ஒண்ணுமே இல்லப்பா. இவ்வளோ நாளும் பாடத்துக்கு அதிகமான டைம் ஒதுக்கிட்டு கிராமரை வந்து நம்ம ஓரளவு பார்த்துருப்போம். ஏன்னா 30 கொஸ்டின் கிராமர் வரும். மீதி 70 கொஸ்டின் கிட்ட 33 கொஸ்டின் கிராமரு, மீதி 60 சம்திங், அதாவது 3ல் 1% வந்து ஒரு பங்கு வந்து கிராமர் வர்ற மாதிரி இருந்துச்சு முதல் இருந்த சிலபஸ். அதனால அந்த அளவுக்கு தான் அதில் ஃபோக்கஸ் கொடுத்தோம். சரியா? ஆனால் இப்போ 85 கொஸ்டின் கிராமர் தான் வருதுன்னு போது நம்ம தான் இதுக்கு டைம் அதிகப்படுத்திட்டு அதை வந்து குறைச்சிக்கணும். இப்போ பாருங்க, அழகு 3 எழுதும் திறன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். ஓகேவா? ஒரு 4-5 வேர்டு கொடுத்துருவாங்க. இன்று பெய்தது மழை, மழை பெய்தது, இன்று மழை. இப்படி மாறி மாறி இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதணும்? இன்று மழை பெய்தது அப்படின்னு கரெக்டாக எழுதணும். இந்த ஆர்டர் பண்ணி அந்த இதை வந்து எழுதணும். அதுதான் இது. ஓகேவா? அடுத்தது தொடர் வகைகள். செய்வினை, செயப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை, பிழையறிந்து சரியான பேர். செய்வினை, செயப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா செய்வினையும் தன்வினையும் ஒரே மாதிரி இருக்கும், செயப்பாட்டு வினையும் பிறவினையும் ஒரே மாதிரி வரும். அதில் சின்ன ட்ரிக்கு தான் இருக்குது. அதை மட்டும் நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஈஸியாக பண்ணிடலாம். இது நம்மளுக்கு பழைய புக்கில் நிறைய அந்த மாதிரி செய்வினை, செயப்பாட்டு வினைக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. புது புக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இதை கவர் பண்ணியிருப்பாங்க 6th. ஓகேவா? ஆனால் வந்து பழைய புக்கில் இது நிறையா கவர் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதிலிருந்தும் இதிலிருந்தும் மெர்ச் பண்ணி நிறையா பார்க்கலாம். அடுத்தது ஒருமை பன்மை, பிழை அறிந்து சரியா. சிங்குலர் புளூரல் தான் ஏற்கனவே பார்த்தது. ரிப்பீட் ஆகிட்டே இருக்கே, வந்ததே திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்குது மொத்தமே. ஏன்னா கிராமர் இருக்கிறது கம்மி தான். ஏன் இந்த மாதிரி வந்துச்சு தெரியுமா? இந்த சிலபஸ் சேஞ்சஸ் ஆகும். தமிழில் படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. அதுமாதிரி எதுலேருந்து கொஷின் கேட்பீங்கன்னே தெரியலை அப்படின்னு நிறைய வந்து ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆச்சு கடைசியாக நடந்த குரூப் 2ல். ஏன்னா சம்மந்தமே இல்லாத கொஷின்ஸ் எங்கெங்கேயோ இருந்தது. மாமன் கட்டி வந்த வேட்டி எது? மல்லு வேட்டியா, இந்த வேட்டியா? அந்த இது என்ன பாடம்? எதில் இப்படி ஒரு டாப்பிக்கே இல்லை. எந்த மாமன் எங்கே கட்டிட்டு வந்த வேட்டி? இந்த மாதிரி நிறைய குழப்பம் இருந்தது. அந்த கொஷின்லாம் வந்து உண்மையிலே கொஷினே கிடையாது. சரியா? அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் கிராமர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு டாபிக் ரொம்ப கம்மி. படிக்கிறத 1 மாதத்தில் படிச்சுட்டு 1 மந்தில் கிராமரை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடுறாங்கன்ற ப்ராப்ளம் வந்ததுனால தமிழையும் கிராமர் அதிகமாகவும் படிக்கிற போர்ஷனை குறைச்சிருக்கான். ஓகேவா?
அதுவும் பேசிக் கிராமர் தான். போக போக இந்த கிராமர் லெவல் டஃப் ஆகும். சிலபஸ் சேஞ்ச் ஆகும். அப்ப வந்து பாதி கிராமராவும், பாதி பாடமா திரும்ப மாத்தலாம். எப்படி வேணாலும் மாறலாம். இந்த சான்ஸ யூஸ் பண்ணி வேலை வாங்கிட்டு ஓடிருங்க. அடுத்தது மரபு தமிழ். திணை மரபு. அதாவது பால் மாறும். ஓகேவா? இப்போ பூனை வந்தான் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஓகேவா? மனிதர்கள் வந்தது அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அந்த உயர்திணை, அஃறிணைக்கு ஏத்த மரபு வந்து நம்ம பயன்படுத்தணும். அம்மா வந்தது, அம்மா வந்தாள்ன்றது தான் கரெக்ட்டு. மாடுகள் நனைந்தது, மாடுகள் நனைந்தன அப்படிங்கிறது தான் கரெக்ட்டு. அது மாதிரி பால் மரபுன்னு எடுத்துக்கிட்டா, ஆண் பால், பெண் பாலா மாத்தி சொல்லுவாங்க. அவன் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்தான் அதுதான் கரெக்ட்டு. பெண் பால்னா அவள் வந்தாள்ன்னு சொல்லணும். அதுதான் கரெக்ட்டு. அது வந்துச்சு அப்படின்னுவோம். அது வந்து என்னது? ஒரு உயர்திணைய சொல்ற வார்த்தையே கிடையாது. பலர்பால் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா வந்தார்கள்ன்றது கூட தப்பு. அவர்கள் வந்தனர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். வந்தார்கள்ன்றத விட. ஒன்றன் பால் அது வந்தன, அது வந்தது. ஓகேவா? அது வந்தது. பலவின் பால்னா பறவைகள் பறந்தனர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அஃறு இணைக்கு பறந்தனர் வராது. பறந்தன அப்படிதான் வரும். காலம்னு பார்த்தா நேற்று மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவோம். இறந்த காலம். பெய்யும் அப்படின்னா, இது வந்து எப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸு. எதிர்காலத்துக்கு தான் வரணும். இப்ப பெய்தது அப்படின்னு வந்தா தான் கரெக்ட். நேற்றுன்னு வந்துருச்சு. அப்ப பாஸ்ட் டென்ஸ். பெய்தது தான் வரணும். நேற்று வருவேன். ஓகேவா? நேற்றுன்னு வந்தா பாஸ்ட் டென்ஸ். அப்ப நேற்று வந்தேன். இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். அடுத்தது இளமை பெயர். இப்ப பசு, கன்று, ஆட்டுக்குட்டி, சிங்க, குருளை, சிங்க, குருளை. இந்த மாதிரி அதோட குட்டியோட பேரு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மொத்தமே மிருகம் எவ்வளவு இருக்க போகுது? ஒரு 10 மிருகம், 15 மிருகம், 10 பறவை அவ்வளோதான் இருக்கும். நாய் கத்தியது. அது மாதிரி அதோட ஒலி மரபு. அது எப்படி சவுண்டு குடுக்கும்? ஓகேவா? குயில் கூவும், புறா குணுகும், கிளி கொஞ்சும், கிளி பேசும், மயில் அகவும். இந்த மாதிரி படிக்கிறோம்ல, இதுதான் வந்து ஒலி மரபு. அடுத்தது வினை மரபு. கூடை முடை, பானை வனை. ஓகேவா? இந்த மாதிரி சொல்றது வந்து வினை. செய்யற செயல்ல வந்து எப்படி கரெக்டா ப்ராப்பரா சொல்லணும்ன்றது. சோறு உண். சோறு உண்றது தான் கரெக்ட். அதே மாதிரி தொகை மரபு. தொகைனா மொத்தமா குரூப் ஆஃப் பீப்புளோ இல்ல குரூப் ஆஃப் ஒரு பொருளை தான் தொகை சொற்கள்னு சொல்லுவோம். இப்போ முப்பால் அப்படின்னு எடுத்தோம்னா எதை சொல்லுவோம்? முப்பால். இல்ல முத்தமிழ் அப்படின்னு எடுத்தோம்னா என்ன சொல்லுவோம்? தமிழ் இயல் இசை நாடகம். ஓகேவா? முக்கணி, மாப்பலா வாழை, முப்பால், அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி மொத்த 3, 4 சொற்களுக்கு இல்ல 10, 12 எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். தொகுத்து ஒரே வார்த்தையா சொல்றது தொகை சொல். இந்த தொகை மரபு, அதாவது கூட்டம் கூட்டமா. இப்ப மக்களை கூட்டம்னு சொல்லணும். ஆடு மந்தைன்னு சொல்லணும். ஓகேவா? பசு நிறைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட்டங்களை சேர்த்து சொல்றது. அடுத்தது நிறுத்தல் குறியீடுகள். கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி. இது பாருங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இது வந்து புதுசா வந்திருக்கு. இது வந்து இருக்கும். போன வருஷம் புக்லேயுமே இருந்தது. ஆனா இது எக்ஸாம்ல எப்பயுமே கேட்டதே கிடையாது. இது புள்ளி கரெக்டா இருக்கா? அதாவது பஞ்சுவேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது எப்பயுமே இது வந்து கேட்டது கிடையாது. ஆனா இந்த வாட்டி அத ஆட் பண்ணியிருக்காங்க. கம்பல்சரி இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். புக்லயே இருக்கு நம்மளுக்கு. அடுத்தது பாருங்க யூனிட் 4 அலகு 4 கலைச்சொல் அறிவோம். பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை அதாவது அறிவியல் கலைச்சொற்கள்னு வந்து ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம்ல 1ஓ இல்ல 2ஓ தான் கேட்பாங்க. பின்னாடி ஒவ்வொரு லெசனும் முடிஞ்ச உடனே பின்னாடி கலைச்சொல் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. நம்மளும் ஒவ்வொரு வாட்டியும் படிச்சுட்டு போவோம். ஆனா அது கேட்கறது கிடையாது. ரொம்ப கம்மி. ஆனா இந்த வாட்டி கலைச்சொல் அறிவோம்ன்றதுக்கு மட்டுமே 10 மார்க். லட்டு மாதிரி. சரியா? மொத்தமே ஒரு 500 கூட வராது கலைச்சொற்கள். அந்த 500ல 300 ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். ஒரு 200 தான் நீங்க புதுசா மனப்பாடம் பண்ண வேண்டி இருக்கும். இது ஐயோ! நானும் கலைச்சொற்கள் வந்து அறிவியல் சார்ந்ததாவும், கல்வி, மருத்துவம்னு எங்க போய் தேடி தேடி படிக்கிறதுன்னு நீங்க நெனைப்பீங்க. நம்ம புக்லயே குடுத்துருக்காங்க. அவங்க சொல்றது வந்து அறிவியல் சார்ந்ததுன்னா, நம்ம அதுல அறிவியல் தமிழ்னு பாடங்கள் இருக்கு. அதுலக்கே போதும்.
மருத்துவம் சம்மந்தப்பட்ட பாடங்கள் இருக்கு. மேலாண்மை சட்டங்கள் சம்மந்தப்பட்ட பாடம் இருக்கு. அதிலேயே பின்னாடி அதோட கலைச்சொற்கள் எல்லாம் குடுத்துருக்காங்க. நீங்க புது புக்ல இருக்கிற கலைச்சொல் ஃபுல்லா, அப்புறம் 11த், 12த்ல நெறைய கலைச்சொல்னே தனியா ஒரு பேஜஸே குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகே. அடுத்தது அலகு 5 வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன். புரிந்து கொள்ளும் திறன். பாருங்க. இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு மட்டுமே தனியா 15 மார்க்கு. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். ஒரு பேராகிராஃப் குடுத்துருவாங்க. அதுல இருந்து கீழ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. செய்தித்தாள்ல பத்தியோ, தலையங்கம் அதோட ஹெட்டிங்கு, முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்தி கட்டுரைகள் இதெல்லாம் வாசிச்சு, இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு நியூஸ வந்து ஒரு பேராகிராஃபா குடுப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான நடந்த விஷயங்கள குடுத்துருப்பாங்க. அத புரிஞ்சுகிட்டு, அதுல இருக்கிற உவமைய பொருள்கள கண்டுபிடிச்சு எழுதணும். அதுல கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். அவ்வளோதான். வாசிச்சு நம்மளுக்கு வாசிக்க தெரியுதா? வாசிச்சு அதுல இருக்க அர்த்தத்த புரிஞ்சுக்கிறோமா? அப்படிங்கிறதுக்காக இது. அடுத்தது அலகு 6 என்ன பாருங்க, எளிய மொழிபெயர்ப்பு. இது ஃபுல்லாவே டிரான்ஸ்லேஷன் சம்மந்தப்பட்டது. ஏன்னா, நம்ம போஸ்டிங் போயிர்றாங்க. அங்க போயிட்டு கவர்மெண்ட்லேருந்து வர்ற ஆர்டர்ஸ கூட படிக்க தெரியாம இருக்காங்க. திரும்ப ஒரு இங்கிலீஷ்ல சிம்பிளான வேர்ட்ஸ் போட்டு ஒரு லெட்டர் வந்து கிரியேட் பண்ணி குடுக்க முடியாம இருக்காங்க. அப்படிங்கிற இஷ்யூ வந்ததுனால, இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்ட வந்து எப்பயுமே கம்பல்சரி வைக்கிறாங்க. கொஞ்சமாவது பேசிக்காவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல். ஒரு வேர்டு குடுத்துருவாங்க. நம்ம கலைச்சொல் அறிவோம்னு பார்த்தோம்ல. கலைச்சொல்ல என்ன இருக்கும்னா, பர்ட்டிகுலரான கலை சம்மந்தப்பட்ட, பாட சம்மந்தப்பட்ட, ஒரு டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேர்டுகளுக்கு தமிழ் மீனிங் சொல்றது கலைச்சொல். அதே இது நார்மலா இருக்கிற எல்லா இங்கிலீஷ் வேர்டுக்கும் தமிழ் மீனிங் தெரிஞ்சுக்கிறது வந்து டிரான்ஸ்லேஷன். ஆங்கில மொழிக்கு பிற தமிழ் மீனிங் சொல்றது. பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். அதாவது பென் டிரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அதுமாரி கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. ஒரு கடிதம் குடுத்து, அந்த கடிதம் எத பத்தி சொல்ல வருது? எதுக்காக இது? இந்த மனு எதுக்காக போடப்பட்டிருக்கு? அப்படின்ற மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அத ரீட் பண்ணி அந்த மனுவ நம்ம புரிஞ்சுக்கிறோமா? அப்படிங்கிறது எல்லாமே இதில பிராக்டிஸா குடுக்குறாங்க. அடுத்தது பாருங்க, கடைசியா யூனிட் வந்து அலகு 7 இலக்கியம், தமிழறிஞர்களும் தொண்டும். எல்லாரும் இத்தன வருஷமா படிச்சு வச்சிருக்கிறது இதுதான். ஆனா எல்லாமே அப்படியே ஞாபகம் இருக்குன்னுலாம் சொல்லாதீங்க. நான் நம்ப மாட்டேன். ஏன்னா 1 மாசம், 2 மாசம் பிரேக் விட்டாலும் மறந்துரும். ஒருவேளை இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க இந்த கடைசி 6 மாசமா அப்படின்னா, உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். நான் படிச்சதெல்லாம் வேஸ்ட்டா போச்சே அப்படின்னு சொல்ல நினைக்காதீங்க. அதே மாரி ஏன் அப்படின்னா, படிச்ச படிப்பு யாருக்கும் வேஸ்ட் ஆகாது. நீங்க படிச்சது இப்ப புதுசா படிக்கிறவங்க, நீங்க நல்லா நெனச்சு பாருங்க. இந்த 85 மார்க்குக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த 15 மார்க்க இதுக்காக நானு 6த்துலேருந்து பழைய புக்கு, புது புக்கு 12த் வரைக்கும் நான் படிக்கணுமான்னு சொல்லிட்டு, முக்கியமானத மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள விட அதிகமா படிச்ச நீங்க, அவங்கள விட கான்ஃபிடென்ட்டா தானே எக்ஸாம் போ முடியும். ஏன்னா, எது கேட்டாலும் என்னால ஆன்ஸர் பண்ண முடியும். கம்பேர் தென் புதுசா வர்றவங்கள விட. அப்ப ஆல்ரெடி படிச்சவங்க அத ஒரு பாசிட்டிவா எனக்கு ஆல்ரெடி அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்குன்ற தைரியத்தோட நீங்க படிக்கலாம். புதுசா படிக்கிறவங்கள விட அதுதான் அவங்களோட அட்வான்டேஜ். அத நீங்க டிஸ்அட்வான்டேஜா பார்க்குறீங்க சிலபஸ மாத்துனத. நான் அதுதான் அட்வான்டேஜ்ன்னு சொல்றேன். ஏன்னா, இதுல இருக்கிறத ஃபுல்லா அவங்க படிக்கும்போது, உங்க அளவுக்கு ரிவிஷன் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. அத மீறி மிஸ் ஆயி எங்கேயோ ஒரு கொஸ்டின் வந்துட்டா கூட ஆல்ரெடி படிச்சவங்கனால அத அட்டெண்ட் பண்ண முடியும். புதுசா வர்றவங்களுக்கு கஷ்டம் தான். அதுக்காக புதுசா வர்றவங்க முடியாதான்னு நான் சொல்றேன்னா, நீங்க புதுசா இப்போ வந்து 6 மாசத்துல படிச்சு, 6 வருஷமா படிக்கிறவங்களுக்கு பக்கத்துல வர்றதுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல சான்சஸ். ஓகேவா? இல்லாட்டினா புதுசா வர 6 மாசம் படிக்கிறவங்க பழைய சிலபஸ் படியெல்லாம் ஆல்ரெடி 6 வருஷம் படிச்சவங்க கிட்டயே வரவே முடியாது. ஆனா, இங்க இருக்க குடுக்க சிலபஸ் 2 பேருக்குமே இப்ப மார்க் டிஃபரன்ஸ் 10 மார்க், 5 மார்க் டிஃபரன்ஸ் தான் வரும். 10 வருஷமா படிச்சவங்க ஒரு 170 எடுக்குறாங்கன்னா, புதுசா வர்றவங்க ஒரு 155லேருந்து 160 வரைக்கும் ஈஸியா எடுத்துருவாங்க. இப்ப இருக்க சிலபஸ் படி. இந்த 10 மார்க் டிஃபரன்ஸ் தான் வந்து வெற்றிய வந்து டிசைட் பண்ண போது. அந்த 10 மார்க்க பழசு படிச்சவங்க ஒழுங்கா வந்து ப்ரிப்பேர் பண்ணாம கீழ வரப்போறாங்களா? இல்ல புதுசா வந்தவங்க இந்த 10 மார்க்க டெக்னிக்கா ஸ்மார்ட் ஸ்டடி மூலமா மேல வந்து இந்த 170 ரீச் பண்ண போறாங்களா? அப்படிங்கிறது தான் போட்டியே.
ஓகேவா? அத மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. இந்த கடைசி யூனிட்டையும் பார்த்துரலாம். இலக்கியம், தமிழறிஞர்களும், தமிழ் தொண்டும். இதுல ஏற்கனவே இருந்தது தான். திருக்குறள் தொடர்பான செய்தி. அதிலயும் மெயினா திருக்குறள்ல 20 குறள் மட்டும் குடுத்துட்டாங்க. 20 அதிகாரம். ஓகேவா? அந்த 20 அதிகாரத்த மட்டும் மனப்பாடம் பண்ணுங்கப்பா போதுன்ட்டாங்க. நீங்க 20 அதிகாரம்ன்றது மனப்பாடமே பண்ணிறலாம். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு திருக்குறள்லாம் நான் ரீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லாதீங்கப்பா. மனப்பாடம் பண்ணிருங்கள். 20 அதிகாரம் 200 பாட்டு வரப்போது. ஒரு நாளைக்கு 2, 2 நீங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தா, இந்த திருக்குறளே மைண்ட்ல ஏறாது அப்படின்னா, 2, 2வது படிச்சுட்டே வந்தாலும் எக்ஸாம்க்குள்ள முடிச்சிடலாம். நல்லா படிக்க முடியும்ன்றவங்க ஒரு 5, 5 படிங்க. ஆல்ரெடி எனக்கு பாதி தெரியும்ன்றவங்க 10, 10ஆ படிங்க. படிச்சுட்டு திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. ஏன்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலும், நான் அந்த குறள பாட்டு மாரி சொல்லி பார்த்து நான் ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படின்னு தெரியணும். மீனிங்கோட படிக்கணும். ஓகே. அடுத்தது மேற்கோள்கள், அறநூல்கள். இந்த 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல இருந்து 11 கீழ்க்கணக்கு நூல்ல மொத்தம் 18 இருக்கும். அதுல இருக்க 8 நூல்கள மட்டும் இங்க குடுத்துருக்காங்க. இந்த 8 நூல்களையும் தெளிவா நீங்க பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா? இப்போ எதெது? நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழினார். ஒவ்வொரு நூலுக்கும் என்ன தெரியுமா படிக்க வேண்டி வரும்? அத எழுதுனது யாரு? தொகுத்தவர் யாரு? தொகுப்பித்தவர் யாரு? மொத்தம் எத்தன பாடல்கள் இருக்கு? அதுல எத்தன அடி இருக்கு? அந்த இப்ப நாலடியார்னா, அதுக்கு வேற என்ன பேர் இருக்கும்? நாலடியார்னா வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி திருக்குறள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அதோட சிறப்பு பெயர்கள். இந்த மாதிரி அதுக்கு என்ன பேர் இருக்கு? அதுல அதுல யாரா யார பத்தி குறிப்பிட்டிருக்கு அந்த நூல்? அதுல மொத்தம் எத்தன நூல் இருக்கு? எத்தன இருந்துச்சு? எத்தன கிடைச்சிருக்கு? இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும். ஒவ்வொரு நூலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 30 பாயிண்ட் கூட வராது. அது மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுலருந்து தான் ஒரு கொஸ்டின் வரப்போது. அதையும் நம்மளோட சேனல்ல தெளிவா குடுத்துருவோம். இப்ப நாலடியார்னா, அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் தொகுத்து ஒரு வீடியோவா இருக்கும். நான்மணிக்கடிகைனா இருக்கும். ஒரு பிளேலிஸ்ட்ல நீங்க கிளிக் பண்ணா வரிசையா உங்களுக்கு சிலபஸ் கைக்கு வந்துரும். ஆன்ஸரோட. அப்படியே இத மட்டும் படிச்சுட்டு போங்கன்னா, நீங்க படிக்க மாட்டீங்களா என்ன? ஓகே. அடுத்தது ஔவையாரோட பாடல்கள். ஔவையார் பாடம் மொத்தமே ஒரு 12, 13 இவ்வளோ தான் இருக்கும். அந்த பாட்ட பூரா ஒரு தடவ ரீட் பண்ணி மீனிங் தெரியும். அதில ஆல்ரெடி 4, 5 பாடல் நம்ம பாடத்திலேயே படிச்சுட்டோம். இன்னொரு 4, 5 இருக்கும். அத ரீட் பண்ணி மீனிங் தெரிஞ்சுட்டு போயிட்டோம்னா போதும். அப்புறம் மீனாட்சி சுந்தரனார், ஜி.யு. போப், வீரமாமுனிவர் இவங்களோட பாடத்த மட்டும் நம்மளோட புக்ல எங்க இருக்கோ, ஒரு பாடம் தான் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். பாவேந்தர்னா ஒரு 2, 3 பாட்டு. காயிதே மில்லத்துக்கு ஒரு லெசன், வேலுநாச்சியாருக்கு ஒரு லெசன், பட்டுக்கோட்டைக்கு வந்து ஒரு 2 பாடல். இந்த மாதிரி இருக்கும். இத மட்டும் என்ன செய்யணும்னா, நம்ம எடுத்து படிச்சுக்கிட்டு போப்போறோம். அவ்வளோதான். சரியா? இப்போ இதோட மொத்த சிலபஸையும் உங்களுக்கு டீகோட் பண்ணியாச்சுப்பா. தமிழ்ல புதுசா வந்த சிலபஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவ ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலபஸ உட்காந்து மனப்பாடம் பண்ணதுக்கு சமம். ஃபுல்லா உங்களுக்கு வந்து மைண்ட்ல நின்றும். நீங்க அந்த இத மட்டும் உங்களுக்கு எடுத்து, எடுத்து நீங்க படிச்சுட்டே போப்போறீங்க. நாளையிலிருந்து நம்மளோட சேனல்ல இந்த பொது தமிழுக்கான வீடியோஸ் வரிசையா வர ஆரம்பிச்சுரும். டெய்லியும் ஒரு ஹெட்டிங் வந்து உங்களுக்கு வந்துரும். நான் சொன்ன மாதிரி அதுக்கான நோட்ஸு ஓட எக்ஸ்ப்ளனேஷன் மேல இருக்கும். அதோட பிடிஎஃப் கீழ இருக்கும். நீங்க 2யுமே யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டுருங்க. இதுக்கடுத்து இதோட ஜிகே இருக்கு இல்லையா? குரூப் 2க்கும் இதே தான்ப்பா. குரூப் 4க்கும் இதே தான். ஜிகே டாபிக்கோட டீகோடிங், மேத்ஸோட டீகோடிங் எல்லாம் அடுத்து தனித்தனி வீடியோவா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அதுவரைக்கும் கீப் ஃபாலோ. தேங்க் யூ.